வாசிக்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? அந்நாளிலே கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தினார். அவர்கள் மோசேக்கு பயந்திருந்தது போல அவனுக்கும் அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் பயந்திருந்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆமா, இங்கே யோசுவாவை ஆண்டவர் சகல ஜனங்களுக்கு முன்பாக என்ன செய்தாராம்? மேன்மைப்படுத்தினார். ஐயா, அந்த செய்தி டேட்டை கேட்ட உடனே ஆண்டவர் எனக்கு ஒரு தலைப்பை கொடுத்தார். எப்பொழுது செய்தி ஒரு வாய்ப்பு வந்தாலும் அடுத்த நேரம் நான் ஆண்டுட்டு போ, ஆண்டவரே என்ன பேசணும், ஒரு தலைப்பை கொடுப்பார். இந்த நாளிலே உங்களோடு பேசும்படி தெரிந்த ஒரு தலைப்பு, தேவனை சார்ந்து கொள்ளுங்கள், மேன்மை உண்டு. அல்லேலூயா. ஆமா, தேவனை சார்ந்து கொள்ளுங்கள், மேன்மை உண்டு. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்களேன், தேவனை நீங்க சார்ந்து கொண்டா உங்களுக்கு மேன்மை உண்டு. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். இப்போ தேவனை சார்ந்து கொள்ளுகிற ஒரு மனிதனை கட்டாயமாக ஆண்டவர் என்ன செய்வார்? மேன்மை படுத்துவார். அது ஒரு நாளும் வீண் போகாது. ஒருவேளை நம்ம யோசிக்கலாம், நாமும் அதிகமாய் திருச்சபைக்கு வருகிறோம், அதிகமாய் ஆராதிக்கிறோம், அதிகமான நேரங்கள் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருகிறோமே, ஆனால் மேன்மை இல்லையே. அல்லேலூயா. ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க உண்மையா அந்த ஆலயத்துக்கு வந்து நான் மேன்மை அடைஞ்சிருக்கிறேங்க சொல்லுங்க, கையை தூக்குங்க பார்ப்போம். என்ன கிட்ட தமிழ் தான் பேசுறேன். உண்மையா இந்த ஆலயத்துக்கு வந்து இத்தனை வருஷம், நீங்க எப்ப ரட்சிக்கப்பட்டீங்களோ, எப்ப சர்ச்சுக்கு வந்தீங்களோ தெரியாது, இத்தனை வருஷம் ஆச்சு எனக்கு தெரியாது, ஆனால் உண்மையாய் நான் இந்த ஆலயத்துக்கு வந்தேங்க, என்னை ஆண்டவர் மேன்மையாய் வச்சிருக்கிறான்னு கையை தூக்க முடியுமா? இங்கதான் தூக்க சொல்லு, தூக்குங்களேன். ஆமென். ஆமா, மேன்மை வைக்கலையே உங்கள. உங்க தோட்டத்துல ரெண்டு மேனி தானே, 2 மேனி போனா என்னது ஆசீர்வாதமா? 2 மேனி போனாதான் என்ன லாபம்? அல்லேலூயா. அப்படிதானே? உங்களை மேன்மை வச்சிருக்கிறாரா இல்லையா? கையை தூக்குங்க. அல்லேலூயா. ஆமா, உங்களை கட்டாயப்படுத்தி கையை தூக்க வச்சமா இருக்கு. ஏனென்றால் ஒரு மனிதன் தேவனை சார்ந்து கொள்வான் என்றால் அவனை தேவன் மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. அடுத்த ஊர்ல கூட ஈஸியா பிரசங்கம் பண்ணலாம். நான் சொந்த ஊர்ல பண்ணும்போது கொஞ்சம் பயம் வரதான் செய்யும். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் பயத்தை மாற்றுவாராக. வாசிக்கலாம். அதை யோசுவா 1ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 1-2 வாசிக்கலாமா? இங்க பாருங்க, இங்க யோசுவாவை ஆண்டவர் பயன்படுத்தின விதங்கள் ஆச்சரியமானது. யோசுவாவை ஆண்டவர் கொண்டு வந்து செயல்படுத்தின விதங்கள் ஆச்சரியமானது. யோசுவா 1ஆம் அதிகாரத்துக்கு நேரா நீங்க வந்தீங்கன்னா 1-2 வாசியுங்கள். யோசுவாவை ஆண்டவர் அழைக்கும் போது எப்படி அழைக்கிறார்? கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரனாகி யோசுவா என்று அழைக்கிறார். அல்லேலூயா. அந்த மோசே ஊழியம் செய்த நாட்களிலே அவருடைய சகோதரனாகிய ஆரோனை ஆண்டவர் முதலாவது அறிமுகப்படுத்துகிறார். அவருடைய சகோதரிகள் எல்லாரும் இருந்தாலும் ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம் யார்? யோசுவா. அல்லேலூயா. ஏனென்றால் தேவ சமூகத்தை ஒரு மனிதன் சார்ந்து நிற்க அவனை தான் ஆண்டவர் உயர்த்துவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம வாசிக்கலாமா? யாத்திராகமம் 33:11 வாசிங்க. ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாலை கட்டுத்தனார். வாசிங்க. நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடக்காரனாகிய வாலிபன் ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். சொல்லுவோமா? அங்க இந்த யோசுவா இங்கே தலைவராவதற்கு, இந்த இடத்திலே அத்தனை லட்சம் இஸ்ரவேலர்களை வழிநடத்துவதற்கு அங்கே என்ன காரியத்தை செய்தான் என்றால் அவன் தேவனையே சார்ந்து கொண்டான். அல்லேலூயா. அவன் மோசே அங்கே சீனாய் மலையில் இருக்கும் போது அங்கே கீழே உட்கார்றான். மோசே எங்கெல்லாம் போகிறானோ, எங்கெல்லாம் செல்லுகிறானோ அந்த இடத்துக்கெல்லாம் யோசுவாவும் பின்னாலே செல்லுகிறான். அங்கே மோசே எதையெல்லாம் யோசுவாவை வேலை செய்ய சொல்லுகிறாரோ, ஊழியம் செய்ய சொல்லுகிறாரோ, அதையெல்லாம் அந்த யோசுவா செய்து கொண்டே இருக்கிறான். அதனாலதான் ஆண்டவர் யோசுவாவை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமா. நான் உங்களுக்கு முதலாவது ஒரு தலைப்பை சொன்னேன் இல்லையா? தேவனை சார்ந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு என்ன உண்டு? மேன்மை உண்டு. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரம் என்ன பண்றோம்னா, நம்ம தேவனை சார்ந்து கொள்வதை விட இந்த உலகத்தை சார்ந்து கொள்ளுகிறோம். அல்லேலூயா.
ஆண்டவர் வசனத்தினால உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிற அவனுக்கு ஒண்ணுமே இல்லை. இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசு இந்த உலகத்திலே அவனுடைய வேலை செய்கிறான். அங்கே ஆண்டவருக்கு அவனிடத்தில் என்ன இல்லை? பங்கு இல்லை. ஏனென்றால் உலகத்தின் அதிபதி இந்த உலகத்தின் இன்பங்களையும் உலகத்தின் ஆசைகளையும் உலகத்தின் உள்ள காரியங்களை தான் கற்றுக் கொடுப்பான். ஆனா தேவ சமூகத்திலே ஒரு மனிதன் சார்ந்து நிற்க நிற்க ஆண்டவர் அவனை உயர்த்தி மேன்மை உள்ள பாத்திரமாய் மாற்றுவாராம். அல்லேலூயா.